ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் எப்படி மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். நம்ம வெளியில் கடைகளில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே நாமளே நம்ம கையால் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்ல நீள்வாக்கில் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. அதை ஃபிங்கர் சேஃபில் நல்ல நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை கொதிக்க விடக்கூடாது, ஆனால் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக்கி குட்டி குட்டி பபிள்ஸாக அடியில் வந்திருக்கு. அதே போல் ஆவியும் பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு கரண்டி போட்டு உப்பை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை இதோட ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் தண்ணி சூடு அப்படியே இருக்கட்டும். இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணியில் ரொம்ப நேரம் உருளைக்கிழங்க வச்சுருக்க வேணாம். ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தாலே போதும். இதை மிதமான சூட்டிலே உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு உள்பக்கமும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெளியில் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நமக்கு வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ உருளைக்கிழங்க இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை ஒரு பிளேட்டில் விரிச்சுக்கங்க. அதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு இதே கிளாத்தை மடித்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுத்துனீங்கனாலே அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்க நல்லா சூடான தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி சுத்தர அதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நல்லா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைன்னா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கங்க. தேவை இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே நான் சுடு தண்ணியில் போடும்போதே உப்பு போட்டு தான் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால நான் இந்த சமயத்தில் உப்பு சேர்க்கலை. இப்போ நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா உருளைக்கிழங்குல சேர்த்து எல்லா உருளைக்கிழங்குலையும் படுறது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு நமக்கு உடஞ்சி போயிடக்கூடாது. அதனால மெதுவாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2 தடவை இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரேடியாக சேர்க்கணுங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு லைட்டாக உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா முதல்ல உருளைக்கிழங்கு ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. முழுமையாக ஃப்ரை ஆகிடக்கூடாது. கலர் மாறாமல் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு முதல்ல ஃப்ரை ஆகி வந்தாலே போதும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் ஃபஸ்ட்டு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கலர் மாறாமல் ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனோடனே வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இதை திரும்பவும் 2வது தடவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்த அதே எண்ணெயில் தான் திரும்பவும் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். ஆனால் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உருளைக்கிழங்கு எல்லாமே மேலே எழும்பி வந்துடும். இப்போ இதை ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கை 2வது தடவை ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள், நிறைய பபிள்ஸ் இந்த மாதிரி வரும். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சுன்னா இந்த பபிள்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம்.
பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட எந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்து குறைஞ்சி வந்துருச்சு. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், வெளியில் எடுத்த பிறகு உருளைக்கிழங்குலேருந்து எவ்வளோ சத்தம் வருது. அப்போ நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டும்போதே தெரியும். அவ்வளோதான். இதை வெளியில் எடுத்து அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். வீட்லேயே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக செய்யலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக உப்பை மேலே தூவி விட்டுக்கிறேன். அதே போல் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு மிளகுத்தூள் ரெண்டுமே நல்லா உருளைக்கிழங்கோட செட் ஆகி வரணும். அதனால பவுலை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போது நல்லா ஈக்குவலாக உப்பு மிளகுத்தூளும் எல்லா உருளைக்கிழங்குலையும் சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டிலே ஈஸியாக நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சாச்சு. இது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஆசையாக குழந்தைங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை தொட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் யாருக்கு ரொம்ப பிடிச்சாலும் இந்த வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.